மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. சிவா, என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல் முத்தேன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலர்ந்தாட கை கோர்க்கும் நேரம். அம்மாச்சி அவன் இப்பதானே தூங்கி எந்திரிச்சான், கொஞ்ச நேரம் முடிச்சாதான் விளையாடுவான். அது மட்டும் இல்லாம அக்காவை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது இல்லல்ல, அதான் யாரோ புதுசா இருக்காங்கன்னு பாக்குறான். நீ சொல்றதும் சரிதான் கேளுகண்ணே, இதுக்கு முன்னால அவன் பார்த்தது இல்ல, அதான் முழிக்கான். நேத்து நீங்க வந்தப்ப யாரு கையில இந்த பையன் போகல, அப்பா கையிலேயே அப்படியே பள்ளியாட்ட ஓட்டிட்டு கிடந்தா. இதை இன்னைக்கு பார்க்கவும் அப்படியே அமுத கையில இருக்கான் பத்தியா. இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எடுக்க பிடிக்க செஞ்சுட்டா அப்படியே எல்லார்கிட்டயும் பழகிடுவான். ஆமா அம்மாச்சி, அதான் நாங்க இனி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க போறோமே. அடிக்கடின்னு சொல்றதுக்கு இங்கே இருந்துட்டா கூட நல்லா தான் இருக்கும், சொன்னதான் நீங்க கேட்க மாட்டேறீங்களே. இல்ல மச்சி, நான் தான் சொன்னேன்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் சரி வருமானு தெரியல. இங்கே இருக்கலானே பெண்ணா மச்சி, அதான் அடிக்கடி வருவோமே. இதப்ப நேத்து வந்தோம், நேத்து வரும்போது இங்கதான் வரோம்னு சொல்லாமே கூட்டிட்டு வந்துட்டாரு. அதனால அக்காவுக்கு எதுவுமே செஞ்சு கூட எடுத்துட்டு வர முடியல. அதான் இன்னைக்கு அக்காவுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இனிப்ப இந்த மாதிரி அடிக்கடி எப்பவுமே வந்துட்டு போயிட்டு தானே இருக்க போறோம். அப்படி இருந்தாலே எனக்கு போதும் அம்மாச்சி. நீங்களும் சிவாவும் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை கூட என்னால பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்களை, சிவாவை, அமுதாக்காவை எல்லாரையும் இப்படி அடிக்கடி வந்து பார்க்க முடியறதே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். எனக்கு இப்படியே இருந்துட்டா கூட போதும் அம்மாச்சி. அதுக்கு என்ன கேளுங்கண்ணே, நான் கூட அந்த ஐசு பிள்ளை விஷயத்துல சின்னவனுக்கு மாப்பிள்ளைக்கு பிரச்சனையாகவும் எங்க ஒன்ன கூட எங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு விட மாட்டாரோன்னு நினைச்சிட்டேன். ஆனா மாப்பிள்ளை இப்படி இம்பிட்டு சீக்கிரத்துல சின்னவனையும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு உன்னை கூட்டிக்கிட்டு வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கேளுங்கண்ணே. சிவா, என்னடா தூக்கம் வருதா? அக்கா உன்னை தூங்க வைக்கிறேன். எது எப்படியோ கேளுங்கண்ணே, எல்லாம் சரியாகி மாப்பிள்ளை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு, அதுவே போதும் போ. எனக்கு இந்த மாப்பிள்ளையோட சித்திக்காரி எனக்கு பிரச்சனை பண்ணது கூட பெருசா தெரியல. ஏண்டா மாப்பிள்ளை மட்டும் சரியாயிட்டா இருந்தா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருன்னு எனக்கு தெரியுமே. ஆனா மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிடாம கோவப்பட்டுக்கிட்டு கிடந்தாரு பத்தியா, அதுதான் மனசுக்குள்ள வருத்தமாவே கிடந்துச்சு. ஆனா இப்ப மாப்பிள்ளையே சின்னவனை புரிஞ்சுக்கிட்டு ஐசு பிள்ளைய மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கிறது சம்மதிச்சுட்டாரு பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேளுங்கண்ணே. ஆனா என்ன, இப்ப அந்த ஐசு பிள்ளை தான் ஏதோ சின்னவன் மேல கோவமா இருக்கு, பேச மாட்டேங்குதுன்னு அந்த சின்னவன் புலம்பிட்டு கிடந்தான். அது ஆமா மச்சி, ஐஷுதான் இப்போ அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. அது ஐஷு சொல்றத கேட்கும்போது அவ கோவம் நியாயமானதுன்னு தான் தோணுது. ஆனா அவன்கிட்ட கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். ரெண்டு பேர் சொல்றதுல யார் சொல்றத நம்புறதுனே தெரியல. ஆமா கேளுங்க, அது என்ன கதைகள் நீ சின்னவன் என்கிட்ட சொன்ன எனக்கே ஒண்ணு புரியல பாத்துக்க. இப்ப எதுக்கு அந்த ஐஷு பிள்ளை சின்னவன் மேல கோவமா இருக்கு, இந்த சின்னவன் எனக்கு புலம்பிட்டு கிடக்கா, எனக்கு ஒண்ணு விளங்க செய்யல. சரி அதை விட, அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது கேளுங்க. சின்னஞ்சிருச்சுக்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடுங்க, இந்த பெரியவங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு பாத்தியா, அது போதும் போ. இனி அதுங்க ரெண்டுகளும் அடிச்சுக்கிட்டாலும் சரி சேர்ந்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுகளும் எப்ப சரியாகி சேர்ந்து நம்ம கிட்ட வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் கட்டி வைங்கன்னு சொல்லுதுகளோ அப்ப இதுக்கு ரெண்டுகளுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது மட்டும் தானே நம்ம வேலை, அதை அப்ப பாத்துக்கிடுவோம் விடு. அது வரைக்கும் அதுக்கு என்னமோ பண்ணிட்டு போகட்டும். அப்படி என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு எப்படி அம்மாச்சி விட முடியும்? ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாதானே நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அட என்னத்துக்கு இப்ப உடனே இதுகளுக்கு அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணணுங்கற? ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க தானே, இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்குதுவோ. உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன ஆக போகுது? குடும்பம் குட்டி குழந்தைன்னு தான் இருக்க போகுதுவோ. கொஞ்ச காலத்துக்கு அதுக்கு காதல் பண்ணிட்டு போகட்டுமே. அதுக்குள்ள இந்த சின்னவனா நல்ல பொறுப்பா ஒரு வேலைக்கெல்லாம் போகணும்ல. அதுலயும் கதிரி வேற
சின்னவனே பொறுப்பா நம்ம கம்பெனிக்கே வாடா, எல்லாம் ஆபீஸ் வேலையெல்லாம் பொறுப்பா எடுத்து நடத்துதாண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடந்தான். அவன் ஏதோ அது முடியாது இது முடியாதுன்னு ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு கிடந்தானவோ. ஆனா அவன் என்ன சொன்னாலும் சரி கதிர விட மாட்டான். கதிர அவனை நம்ம ஆபீஸ்லயே கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமையில உட்கார வச்சிருவான். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி சின்ன பொறுப்பா ஒரு நல்ல வேலையில எல்லாம் போய் உட்காரட்டும். அதுக்குள்ள இது ரெண்டு கிலோ அடிச்சு புடிச்சு சேர்ந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நல்ல பார்த்து ரெண்டு பேத்துக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். நீங்க சொல்றதும் சரிதான் மாச்சி. சரி அது என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். சரியா மாச்சி, ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே வேற ஐஷு கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். அட ஏன் இந்த பிள்ளைய விட்டுட்டு வந்த? அதுதான் எப்ப பார்த்தாலும் பேபி பேபின்னு சொல்லி சின்னவனை பார்க்கணும்னே சொல்லிட்டு கிடக்கும்ல, கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ இல்ல மாச்சி, நேத்தே பாத்தீங்கல்ல, வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போலான்னு சொன்னதுக்கு நான் வரவே மாட்டேன் இங்கதான் இருப்பேன்னு அழுது அடம் பிடிச்சா. அதான் அவளை இன்னைக்கு கூட்டிட்டு வரல. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரமா அக்காவை பார்த்துட்டு கிளம்பணும். அவ வந்தா அடம் பிடிச்சு லேட் பண்ணிடுவா, அதனால நம்ம மட்டும் போயிட்டு வரலான்னு அவளை வீட்லயே ஐஷு கிட்ட விட்டுட்டு வந்தோம். சரி கேளுங்கண்ணே, இருக்கிறது என்ன கூட பரவாயில்ல. போறது அதுதான், அப்புறம் பின்ன நேரம் காலத்தோட கிளம்புங்க. ராத்திரி ஆயிட்டு இருட்டிட்டு பாரு, இனி பச்சை பிள்ளை வேலை தூக்கிட்டு போகணும். அங்க வேற நண்டு குட்டி உங்களை காணானதும் நீங்க இங்கதான் வந்திருப்பீங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேற அங்க நீ என்ன அலப்பறை பண்ணிட்டு கிடக்குன்னு தெரியல. சரி நீங்க பின்ன கிளம்புங்க. சரியா மச்சி, அக்காவை பாத்துக்கங்க, நாங்க கிளம்புறோம். முடிஞ்சா நான் நாளைக்கும் வரேன். அது என்னமோ அக்கா கூடயே இருக்கணும் போல இருக்கு அம்மாச்சி. அது அதுக்கு என்ன கண்ணு, நீங்க வரணும்னு சொன்னா மாப்பிள்ளை என்ன முடியாதுன்னு சொல்ல போறாரு. இதா பாரு, இந்த ராத்திரியில கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கும் மாப்பிள்ளைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்க கண்ணு. சரியா மச்சி, அப்ப நாங்க கிளம்புறோம். அகில் குட்டி பாடா. அமுதா பிள்ளைய கையிலிட்டு கூடு, அவங்க வீட்டுக்கு போறாங்களா. என்ன மாமுதா, பிள்ளைய கையிலிட்டு கூடு, அவங்க வீட்டுக்கு போறாங்களா. நான் ஏன் கொடுக்கணும்? இது என் தம்பி சிவா, நான் இவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னது தம்பி சிவாவா? ஐயோ அமுதா, நீ என்னமா சொல்ற? தம்பி சிவாவா? சிவா தான் நம்ம வீட்ல இருக்கானே, இதே சைல்டோட மகன். இல்ல மச்சி, இதுதான் நம்ம சிவா. இங்க பாருங்க, பாவம் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதான் தூங்கணும்னு சொல்றான். அம்மாச்சி என்னது? அக்கா என்ன சொல்றாங்க? ஐயோ சைல்டுன்னு எனக்கு ஒன்று விளங்கலையே. அமுதா என்னமா சொல்ற நீ? சிவாடா பெரிய பையனாயிட்டானே, அவதான் இருக்க இரு, அவனை கூப்பிடுறேன் பாரு நானு. ஹலோ சின்னவனே, சின்னவனே இங்க கொஞ்சம் ஓடியாலே. ஹலோ சின்னவனே. அப்பதான் என்னாச்சு? ஏன் சிவா சிவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயோ இந்த பையன் வேற நேரம் காலத்தோட வந்து தொலைய மாட்டான். ஐயோ அவனை எதுக்கு அப்பதான் இப்ப கூப்பிடுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ கதிரு, சைல்டுனோட பையனை அமுதா கிட்ட நம்ம கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி சரி கொஞ்ச நேரம் தூக்கட்டும்னு அமுதா கையில கொடுத்தேன் பாத்துக்க. இப்படி நேரம் பையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. இப்ப சைல்டுக்கு வீட்டுக்கு போகணும், பையனை கூட்டிட்டு சொல்லவும் இது என்னோட சிவானை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதுலே. சிவாவா? ஐயோ ஆமலே கதிரு, என் தம்பி சிவானை கொடுக்க மாட்டேன், அவனுக்கு தூக்கம் வருது, தூங்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கல அமுதா. அதான் நம்ம சிவா வீட்ல இருக்கானே, இது கூப்பிடுறேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டேன். தங்கம் என்ன தங்கம் இது? சிவா தான் நம்ம வீட்டுல இருக்கானே, அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான். ஐயோ இல்ல மாமா, இதுதான் நம்ம சிவா. இங்க பாருங்க, உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? தங்கம் நீ என்ன சொல்ற தங்கம்? இது நம்ம ஷைலஜாவோட பையன். இல்ல மாமா, இது என் தம்பி சிவா. ஐயோ என்ன கதிர் இது? அமுதா ஏன் இப்படி சொல்லுது? தெரியலையே அப்பதா. சிவா வர்றதுக்கு முன்னாடி சிவா வயசுல இருக்கிற பசங்களை பார்க்கும்போதுதான் சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா இன்னி வரைக்கும் குழந்தைங்களெல்லாம் பார்த்து இவன் சிவான்னு சொன்னது இல்லையே. இப்ப ஏன் இவனை பார்த்து சிவான்னு சொல்றான்னு தெரியல. தங்கம் இது நம்ம சிவா இல்லடா, இது ஷைலஜாவோட பையன். அவங்க வீட்டுக்கு போகணுமாமா, குழந்தைய அவங்க கிட்ட கொடு. உனக்கு என்ன சிவாவை தானே பார்க்கணும்? சிவாக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன், அவன் இப்ப வந்துருவான். இல்ல இது சிவா தான், நான் கொடுக்க மாட்டேன். தங்கம் என்னது? அதான் மாமா சொல்றேன்ல, இது சிவா இல்லன்னு. ஷைலஜா கிட்ட குழந்தைய கொடு. என்ன மாமா நீங்க சிவாவை கொடுக்க சொல்றீங்க? நான் கொடுக்க மாட்டேன் மாமா. சிவாக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், நான் தான் சிவாவை பாத்துக்கணும், நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ அமுதா அழுவாத கண்ணு, இங்க யாருமா இது சிவா கிடையாது, சொல்லுது கொஞ்சம் புரிஞ்சுக்க கண்ணு. இல்ல இது என்னோட தம்பி சிவா, நான் கொடுக்க மாட்டேன். தங்கம் குழந்தைய குடுன்னு சொன்னா இப்ப கேட்க போறியா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன். அக்கா அழாதக்கா. ஷைலு என்னாச்சு? ஐயோ மாப்பிள்ளை, அது சைல்டு கண்ணு குட்டி பையனே அமுதா கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு கொடுத்துச்சு. இப்ப வீட்டுக்கு போகணும்னு குழந்தைய கேட்கவும் இது என் தம்பி சிவா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. என்னன்னு எங்களுக்கே ஒண்ணும் புரியல மாப்பிள்ளை. இது என் தம்பி சிவா தான், நான் கொடுக்க மாட்டேன், நான் இவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.
ஐயோ அன்பு, அது குழந்தைய பார்த்துட்டு அவ ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். சிவா கூட இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் அவ சிவாவை விட்டு பிரிஞ்சா. அதனால ஒருவேளை சிவான்னு தப்பான்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாளான்னு தெரியல. கொஞ்சம் இருங்க, நான் குழந்தைய வாங்கி தரேன். இல்லண்ணா, குழந்தைய வாங்க வேண்டாம். குழந்தை இப்ப அவங்க கிட்டே இருக்கட்டும். என்னங்க ஷைலு, அகில் இப்ப அவங்க கிட்டே இருக்கட்டும். இப்ப குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கினா அவங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருவாங்க. அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கிக்கலாம். இப்ப அவங்க கிட்ட இது சிவா இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அவங்க கொஞ்சம் சரியாகட்டும், நம்ம அப்புறமா போய்க்கலாம். நீ இப்ப அவங்கள பாத்துக்க. சரிங்க அண்ணா, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் வாங்கண்ணே. அன்பு மன்னிச்சிருங்க அன்பு, அமுதா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அது சிவா 3 மாசம் குழந்தையா இருக்கும் போதே அத்தையும் மாமாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அமுதா தான் சிவாவை பாத்துக்கிட்டா. இப்போ அகில் எப்படி இருக்கானோ அப்படிதான் அமுதா சிவாவை அதிகமா பாத்துருக்கா. அதனாலதான் அகில பார்த்துட்டு சிவா சிவான்னு சொல்றாளான்னு தெரியல. இருக்கலாம் அண்ணா, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவாவை அவங்க சின்ன குழந்தையா தானே பாத்துருக்காங்க. அதனாலதான் அகில பார்த்ததும் அவங்களுக்கு சின்ன வயசுல சிவாவை பார்த்த ஞாபகம் வந்திருக்கலாம். ஆனா அன்பு, இப்ப இருக்கிற சிவாவை தான் அவளுக்கு அடையாளம் தெரியுது. அப்புறம் எப்படி திரும்பவும் சின்ன குழந்தைய பார்த்துட்டு அவ சிவான்னு சொல்றா? அது அப்படிதானே, அது அவங்களுக்குன்னு இல்ல, நம்மளுக்கும் அப்படிதான். சில விஷயங்கள் இப்படிதாங்கிறது நமக்கு தெரியும், இருந்தாலும் அது நம்ம ஆழ் மனசுல வேற மாதிரி பதிவாயிருக்கும். நம்ம ஆழ் மனசுல பதிவாயிருக்கிற விஷயங்கள் நம்ம தூக்கத்துல இருக்கும்போது கனவாவோ, இல்லைன்னா நம்ம சுயநினைவு இல்லாம இருக்கும்போது, இல்லைன்னா ரொம்ப எமோஷனல் ஆகும்போது, அப்படிப்பட்ட நேரங்கள்ல அது வெளியே வரும். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேல நம்ம கோவப்பட்டோம்னா, அந்த கோவம் நம்ம மனசுல இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற அன்பு நம்ம ஆழ் மனசுல இருக்கும்னு அது என்னைக்காவது வெளியே வரும்ல, அந்த மாதிரி தான். இப்போ அவங்களுக்கு கூட இதுதான் சிவான்னு தெரிஞ்சாலும் அவங்க ஆழ் மனசுல சிவாங்கிறது ஒரு குழந்தைங்கிறது பதிவாயிருக்கு. அதனாலதான் இப்ப அகில பார்த்த உடனே அவனை சிவான்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ அன்பு, அப்ப இதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி அமுதாக்கு அது சிவா இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறது? அது நம்ம புரிய வைக்க முடியாதுன்னு, அது அவங்களாதான் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களான்னு? அவங்க என்ன சொன்னாங்க? அது இப்போ இல்ல அன்பு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் கிட்ட காமிச்சோம். அப்போ டாக்டர் சொன்னது என்னன்னா, அவ தம்பி மேல ரொம்ப பாசம் வச்சதுனால தம்பி இறந்துட்டாங்கிறத அவளால ஏத்துக்க முடியல. அதனாலதான் தம்பி இன்னும் சாகலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அத என்னைக்கு அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு தம்பி இறந்துட்டாங்கிறத உணர்றாங்களோ அப்பா அவ குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா இத்தனை வருஷத்துல அவ அதை புரிஞ்சுக்கவே இல்ல. நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தேன். அப்புறம் அவ இறந்துட்டான்னு சொல்லும் போதெல்லாம் அவ ரொம்ப அழுது மயக்கமாயிடுவா. அதனாலதான் நானும் அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லாம அவன் உயிரோட தான் இருக்கானே சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிவா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் சிவா இறக்கல, அவன் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் அவ குணமாயிடுவான்னு நினைச்சேன். இப்போ சிவா வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. இருந்தாலும் அவ முழுசா குணமான மாதிரி தெரியல அன்பு. ஓகே, எனக்கு புரியுது. அது என்னன்னா, சிவா இப்போ உயிரோட இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவாங்கிறது அந்த சின்ன குழந்தையில அவங்க பார்த்த சிவா தான். இப்போ தம்பி இறந்துட்டான்னு சொன்னதுனால தானே அவங்க இப்படி ஆனாங்க. இப்போ சிவா உயிரோட அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையா இருக்கிற சிவா திரும்ப வந்தா மட்டும்தான் அவங்களால சிவா உயிரோட இருக்காங்கிறத ஏத்துக்க முடியும். என்ன அன்பு சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணா, அதாவது சிவா இப்போ பெரியவனா இருக்கான்ல, அவனை பார்க்கும்போது சிவா உயிரோட இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க ஆழ் மனசை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையா இருக்கிற சிவா தானே அவங்க சிவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவாவை அவங்க பார்க்க தான் அவங்களுக்கு சிவா உயிரோட இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க குணமாக முடியும். அது எப்படி அன்பு முடியும்? அது இப்ப நான் சொல்றது நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இப்போ அவங்க அகில தானே சிவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அகில அவங்க பார்க்க சிவா உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறத அவங்க ஆழ் மனசுல பதிவாயிடும். அப்படி பதிவாயிடுச்சுன்னா அப்ப சிவா சாகலங்கிறத அவங்க உணர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குணமாயிருவாங்கன்னு தோணுதுண்ணே. அன்பு, ஆனா அதுக்கு அகில அவ கூட இருக்கணுமே, அது எப்படி முடியும்? அது வேற வழி இல்லைண்ணே. இனி கொஞ்சம் அகில அவங்க கிட்ட விட்டுதான் ஆகணும். சரி, அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அகில அவங்க கூடயே இருக்கட்டும். காலையில என்ன ஏதுன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாண்ணே. சரி அன்பு. அப்புறம் என்ன, எனக்கு சிவாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அன்பு, சொல்லுங்க. காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என்னாவதோ என் ஆசை காவியம், கனிவாய் மலரே உயிர் வாழும்போது ஊடல் என்ன பாவமல்லவா, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ வெறும் மாயமாகுமோ. டி என்னடா மச்சான், இன்னும் ஐஷு பேசுனதே நினைச்சிட்டு இருக்கியா?
விட்றா, அதாவ கோவமா இருக்கா, கோவம் போனா எல்லாம் சரியாயிடும்னு உனக்கே தெரியும்ல. இன்னும் 1 வாரமோ 10 நாளோ அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் அவளால உன் மேல கோவமா இருக்க முடியாது. ஆனா இந்த 10 நாள் எப்படி அவளை பார்க்காம பேசாம இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா? கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்லடா. இப்ப நீ போய் அவளை சமாதானம் பண்றேன்னு பேசினப்ப கூட அவளுக்கு கோவம் அதிகமா தானடா ஆச்சு. ஒரு 2-3 நாளைக்காவது அவளை பார்க்காம பேசாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுடா. அதுக்கப்புறம் அவ கோவம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறமா வேணா திரும்ப போய் பேசி சமாதானம் பண்ணிக்கலாம். இல்லடா சக்தி, நான் இப்ப அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு யோசிக்கல. அவளுக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா சக்தி, அவ கோவமா மட்டும் இருந்தா அவளை சமாதானம் பண்ணிடலாம். ஆனா அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத விட அவளுக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையேடா. என்னடா எதுவும் பண்ணலங்கிற? நீ என்ன பண்ணல? 3 வருஷத்துக்கு முன்னால அவளை காப்பாத்தினதே நீதான். அப்புறம் இப்ப கூட அவளுக்காக கேரளா வரைக்கும் போய் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட. அவளுக்காக வேலையை விட்டு உன் அக்காவை பிரிஞ்சு இவ்வளவும் பண்ணது அவளுக்காக தானே. இன்னும் என்ன பண்ணணும்? இல்லடா சக்தி, இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் யார் வேணா பண்ணலாம். ஆனா நான் சொல்றது அது இல்ல. இப்போ அவ எனக்காக பண்ணாலே. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை காப்பாத்தினேன். ஆனா நான் யாரு, என்ன, எப்படி இருப்பேன், என் பேர் என்னன்னு எதுவுமே தெரியாம 3 வருஷம் அவ என்னை காதலிச்சுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி வேற யாராவது பண்ணுவாங்களா? ஆனா அவ பண்ணாடா எனக்காக. யாருன்னே தெரியாம எனக்காக அவ 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா. அதனாலதான் இப்ப கூட என்ன நடந்தாலும் அவ என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை எனக்கு அவ வர வச்ச மாதிரி அவளுக்கு அந்த நம்பிக்கையை நான் வர வைக்கலையேடா. என்னானாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எந்த விதத்திலயுமே நான் அவளுக்கு நிரூபிக்கலையே. ஆரம்பத்துல இருந்தே என்ன அவகிட்ட நான் தப்பானவனா மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அவ என்ன தப்பானவனா மட்டும்தான் பாத்திருக்கா. அப்புறமா அவ என்ன காதலிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 வருஷமா அவ தேடிக்கிட்டு இருந்தவன் நான் தானே தெரிஞ்சதுனால மட்டும்தான். ஒருவேளை அவ தேடிக்கிட்டு இருந்தவன் நான் இல்லைன்னா நிச்சயமா என்ன மாதிரி ஒருத்தனை அவ காதலிச்சிருக்கவே மாட்டாடா. அவளை பொறுத்த வரைக்கும் ஷமீருங்கிறவன் எப்படிப்பட்டவன்னு நினைச்சு கற்பனையில அவ என்ன காதலிச்சிட்டு இருந்தாலோ அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி தாண்டா நான் அவகிட்ட நடந்துக்கிட்டேன். என்ன பாக்குற வரைக்கும் அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கூட என்ன பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவளுக்கு கொடுக்கல. அப்புறம் எப்படிரா நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவளுக்கு தெரியும், நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவ எப்படி நம்புவா? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அவதான் உன்னை பார்க்கவே தயாரால, உன்கிட்ட பேசவும் தயாரால. அப்புறம் எப்படி இதெல்லாம் அவளுக்கு நிரூபிக்க முடியும்? எப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவளுக்கு நான் நிரூபிக்கணும். என் மேலையும் என் காதல் மேலையும் அவளுக்கு நம்பிக்கை வர மாதிரி நான் ஏதாவது பண்ணணும்டா. அந்த நம்பிக்கை மட்டும் அவளுக்கு என் மேல வந்துட்டா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் அவளால என்னை விட்டு போக முடியாது. அந்த நம்பிக்கை அவளுக்கு வர வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.